அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் என்பது ஜென்ம ராசியை விட்டு சூரியன் தை 1ஆம் தேதி முதல் விலகி குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தை 5ஆம் தேதி முதல் செவ்வாய் மிக வலுவாக வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் நுழைகிறார். 6ஆம் தேதி முதல் ராசிக்கு சற்று சமகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. இந்த நிகழ்வும் மிக சிறப்பான வரவேற்பை அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தை 15ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சுக்கிரன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். சுக்கிரனின் உச்சம் என்பது மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை இனிமையாகவும் நிறைவாகவும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தை 22ஆம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று வலம் வர போகிறார். தை 23ஆம் தேதியிலிருந்து வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தை மாதத்தில் ஏற்பட சந்திரன் மிக வலுவாக எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வளமகையில் வலம் வருகிறாருங்க. 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடமாகிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் திரும்பக்கூடிய தருணம் பல வகையான தடைகளை விளக்குவதற்கான முதன்மையான யோகத்தையும், ஆரோக்கிய தொல்லைகள், மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை நிறைவாக தை மாதத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி வீற்றிருக்கிறாருங்க. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராகுவும் மிக வலுவாக தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றன. சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இதே வேளையில் மிக வலுவாக செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுவது மிக சிறப்பான நல்ல மாறுதலை வலுவாக அளித்து கொடுக்க போகிறது. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லையும் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். மேலும் இந்த வேளையில் தைரியஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்குள்ளும் வித்யாகாரகரான புதன் நுழைகிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இதைவிட சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். இப்படி நவகிரகங்களிலும் அதிரடியான மாற்றம் ஏற்பட தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில பாதைகள் புலப்படக்கூடிய யோகம் நிறைவாக எப்படி உருவாகிறதோ அதே போன்று நம்மளுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகி முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் இந்த தை மாதத்தில் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சனி, சுக்கிரன், குரு, சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் என பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்துகின்றன. எனவே உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைவான லாபம் நிறைவாக உங்களை தேடி வரும். தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய வகையில் சிந்தித்து பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அருமையான மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. இந்த தருணத்தில் கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கை கொடுக்கும். ஆனால் அதே வேளையில்
எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்ல பல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுடைய இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் முன்னேற்றமும் அதீதமாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் திருப்திகரமாகவும் உற்சாகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. பணி சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒத்துழைப்பு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறதுங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பல வகையில கைபிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் விற்பனையை அதிகரிப்பதற்கான சூழலும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே புதிய ஆர்டர்கள் நீங்கள் விரும்பியதை விட மிக சிறப்பாக அமையுங்க. அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலால் ஏற்பட்ட பிரச்சனைகள், முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்பி சந்தித்து வரக்கூடிய சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை இந்த தை மாதம் உருவாக்கி கொடுக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. கலைத்துறையில் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வாய்ப்புகள் உருவாக்க கூடிய யோகமும் உண்டு. கிடைக்கவில்லை என்றால் புதிய வாய்ப்புகளை தாங்களே உருவாக்குவதற்கான முதன்மையான யோகத்தையும் கலைத்துறையின் நாயகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மிக சிறப்பான மாறுதல்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். தனுசு ராசிக்காரர்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலனும் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றும் ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தியும் பெறக்கூடிய இந்த தருணம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெண்மணிகளுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிம்மதியும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான அமோகமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தை மாதம் முழுவதும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு